ஏங்க வலுவான கூட்டணியா வலுவில்லாத கூட்டணியா இதெல்லாம் தேர்தல்லாம் தெரியும். ஆக ஒரு கட்சி அந்த கட்சி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், சிதறுகின்ற வாக்குகளெல்லாம் ஒன்றாக சேர்த்து எதிரிகளை வீழ்த்த வேண்டும். அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சி வீழ்த்த வேண்டும், இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகளெல்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கின்றது. ஆமாம், இன்னும் பல கட்சிகள் வரும். இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன. எங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேர இருக்கின்றன. இதெல்லாம் எப்படி வெளியில் பேச முடியுமா? சிலதான் பேச முடியும், சிலதெல்லாம் பேச முடியாது. விமர்சிக்கிறாங்க. சந்திரபாபு கூட்டணி, அதாவது பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னவங்க வந்து அதை வச்சிருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஏங்க, எங்கள் கட்சி நாங்கள் யார் வேணாலும் கூட்டணி வைப்போம். இவங்களுக்கு ஏங்க எரிச்சல் போடுறாங்க? ஏங்க பயம்? இன்றைக்கு பயம் வந்துட்டுது. அதிமுகங்கிறது ஒரு பிரதான கட்சி. இன்னைக்கு தமிழகத்தில் 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி, 50 பொன்விழா கண்ட கட்சி. எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது? உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க? நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய இஷ்டம். நீங்கள் இவரோட கூட்டணி வச்சா வரமாட்டீங்க, அவரோட கூட்டணி வச்ச மாட்டேங்க. நீங்கள் சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை, அருகதி இல்லை. இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது, வாக்காளர் பெருமக்கள் முடிவு செய்வது. கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தையெல்லாம் விட்டுருங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். புரிஞ்சுக்கங்க. ஏங்க திருப்பி ஏன் அதுக்குள்ளே வர? ஏதாவது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. திருப்பியும் சொன்னார், டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதானே? இதிலிருந்து ஏதோ அதில் கண்டுபிடிச்சி விஞ்ஞான மூளையெல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில் விட்டுருங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி.